இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பிடிச்சு எரியும் போது, நீங்களே அத அணைக்கிறேன்னு சொல்லிட்டு, வாளியில தண்ணிய பிடிச்சு ஊத்துறது, இல்ல வேற ஏதோ விஷயங்கள ட்ரை பண்றது, அந்த மாரி பண்ணாதீங்க. இது டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னு மட்டும் கிடையாது. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் லைன்ல தீப்பிடிச்சாலும் சரி, நீங்க எதையும் முயற்சி பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, இதுல லைஃப் சப்ளை போய்க்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தண்ணீர பிடிச்சு ஊத்தும்போது, அந்த தண்ணீரும் உங்களோட வாளியும் அட் அ டைம்ல கனெக்ட் ஆச்சு அப்டின்னா, அந்த ஃப்ளோ பிரேக் ஆகாம கனெக்ட் ஆச்சு அப்டின்னா, அப்போ அந்த தண்ணீர் வழியா எலக்ட்ரிசிட்டி உங்க மேல பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த மாரி டிரான்ஸ்ஃபார்மர் எரியும்போது அதில எரியக்கூடியது பெரும்பாலும் ஆயிலா தான் இருக்கும் அப்படின்றதுனால, அதில உள்ள இருக்கக்கூடிய அந்த கூலண்ட் ஆயில் எரியும் அப்படின்றதுனால, நம்ம தண்ணி ஊத்துறதுனால ஈஸியா அரெஸ்ட் ஆகாது. அண்ட் ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த ஆயில் எங்கேயாவது ஹை பிரஷர்ல லேசா வெடிச்சு லீக் ஆச்சு அப்படின்னா, அந்த ஆயில் நம்ம மேல தெறிக்கும்போது நம்மளோட உடம்பு பொசுங்கிரும். ஸோ இத அணைக்கிறதுக்கான சரியான வழி வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அவங்க எப்படி அணைக்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, அவங்க கன்டினியூஸா தண்ணிய அடிக்கிறது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தண்ணீர் வழியா ரிவர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும் அப்படின்றதுனால, தண்ணீர விட்டு விட்டு அடிக்கிறாங்க. இதுதான் ரொம்பவே சேஃபான மெத்தடு. இத தாண்டியும் பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அதாவது நான் கண்டக்டிவ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்தது அப்படின்னா, அது இன்னுமே பெட்டரா ஒர்க் ஆகும். ஸோ எங்கேயாவது ஸ்பார்க் வந்துருச்சு, தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்களா எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. உங்களோட வாழ்க்கைய எடுத்துரும். சோலி முடிச்சு